ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. ஆமாம், காரைக்குடி ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 முட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, லவங்கம், ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முட்டையும் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா அட்டகாசமான காரைக்குடி ஸ்பெஷல் முட்டை குழம்பு ரெடி. பாய்.